செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை. தேவதூதனும் தெய்வீக சுகமும். சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். யோவான் 5:4. பெதஸ்தா குளத்திற்கு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு விசேஷ சிறப்புத்தன்மை இருந்தது. தேவதூதன் எப்பொழுதெல்லாம் அந்த குளத்தில் இறங்கி நீரை கலக்குகிறானோ, கலக்கியவுடன் அதில் முதலில் இறங்குகிறவர்கள் அற்புத சுகம் பெறுவார்கள். பெதஸ்தா இந்த வார்த்தைக்கு இரக்கத்தின் வீடு என்பது அர்த்தம். தேவதூதன் மூலமாக அந்த இரக்கம் வெளிப்பட்டது. அந்த தேவதூதன் வியாதியஸ்தர் மேல் அதிகமாக இரக்கம் கொண்டவனாக இருந்து அடிக்கடி வந்து குளத்தை கலக்கினால் அதிகமான ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வழி கிடைக்கும். பாரம்பரியமானது குளத்தை கலக்குகிற தூதனுடைய பெயர் ராஃபேல் என்று குறிப்பிடுகிறது. ராஃபேல் என்ற வார்த்தைக்கு சுகம் அளிப்பவர் கர்த்தர் என்று அர்த்தமாகும். ராஃபேல் என்ற தூதனுடைய பெயர் நம்முடைய வேதாகமத்தில் காணப்படாமல் இருந்தாலும் தள்ளுபடி ஆகமத்தில் தொபியாசு என்னும் புத்தகத்தில் காணப்படுகிறது. எவ்வளவு காலம் அந்த தேவதூதன் இறங்கி வந்து குளத்தை கலக்கிக் கொண்டிருந்தான்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரை அவன் அதை செய்ய வேண்டியதாயிற்று. இயேசு சிலுவையிலே நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் சுமந்து தீர்த்த போது தாமாகவே தம்முடைய சரீரத்தின் தழும்புகளினால் நமது வியாதிகளையும் நோய்களையும் நீக்க வல்லமை உள்ளவராக இருந்தபடியினாலே பெதஸ்தா குளத்திற்கு அவசியமில்லாமல் போய்விட்டது. அதை கலக்குகிற தேவதூதனுக்கும் வேலையில்லாமல் போய்விட்டது. பெதஸ்தா குளம் இன்று தூர்ந்து போயிருக்கிறது. நம்முடைய பலவீன நேரங்களிலும் வியாதி நேரங்களிலும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தமாகிய கீலேயாத்தின் பிசின் தைலம் நம்மேல் வழிகிறது. நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குகிறது. கிறிஸ்துவின் தழும்புகள் நம்மை தொட்டு குணமாக்குகிறது. ஆகவே இன்று நாம் பெதஸ்தா குளத்தண்டை ஓடிப்போய் நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு சுகம் அளிப்பவர் இயேசு. நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்தவர் இயேசு. இன்று கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து சொல்கிறார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15:26. வேதம் சொல்லுகிறது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமம் 23:25. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், தெய்வீக சுகத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதே அவரை நோக்கி பாருங்கள். சூரியனை கண்டு பனியானது விலகிறது போல உங்களுடைய பலவீனங்களும் நோய்களும் நீங்கி போகும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2.